கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உன் வறுமையிலும் உன்னை வெறுமையாக விடாத கர்த்தர். யாத்திரையாம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை என்று வேதத்தில் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனம் அடிமைப்பட்டு அவர்கள் இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் எகிப்திலிருந்து தேவன் சொல்லப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் புறப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கடந்த நாட்களில் உன்னை அடிமையாக்கி வைத்திருந்த இந்த ஊர்ல, இந்த நாட்டில் உன்னை கஷ்டப்படுத்தி வைத்திருந்த, உன்னை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி உன்னை அவர்கள் வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு வேதனைப்படுத்தி வைத்திருந்தார்களோ, அந்த இடத்தை விட்டு நீ போகும் பொழுது நீ வேதனையோடு, நீ கண்ணீரோடு போக போவதில்லை. உன்னை அவர்கள் கண்களுக்கு தயவுண்டாக்கி உன்னை ஆசீர்வாதத்தோடு நான் உன்னை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை வெறுமையாக விடாமல் உன்னை சமர்த்தியாக நான் ஆசீர்வதித்து நான் விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ நாம் கஷ்டப்பட்டு உழைத்து நாம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மை மதிக்காமல், நம்மை கஷ்டப்படுத்தி, நம்ம வேதனைப்படுத்தி, நம்ம சூழ்நிலைகளை மாற்றி, நம்மை எந்நேரமும் நம்மளை வேதனைப்படுத்துகிற அந்த ஜனத்திற்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த இடத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுவேன். அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறார், நீ போகும் பொழுது நீ வெறுமையாக நீ போவதில்லை, நீ ஆசீர்வாதமாய் போவாய். உன் சத்துருக்களின் கண்களுக்கு நான் தயவு உண்டாக பண்ணுவேன். எவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, எவ்வளவு நாட்கள் உன்னை துன்பப்படுத்தினார்களோ, அவர்கள் கண்களுக்கு ஆண்டவர் தயவு செய்ய பண்ணுவாராம். இன்னைக்கு யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களா? யாராவது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? இவங்களுக்கு ஒரு மனசலிவே வராதா? இவங்க ஒரு நாளும் இவங்களுக்கு ஈவு இரக்கமே உண்டாகாதா என்று நினைத்து நீ கதறிக்கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற யாராவது என் வார்த்தையை கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களின் கண்களுக்கு நான் தயவு உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். இன்று நாம் தேவன் சமூகத்தில் நான் உண்மையாக நாம் இருக்கும் பொழுது தேவன் சத்துருக்களின் கண்களுக்கும் தயவு உண்டாக்குற வரை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ண கர்த்தர் இன்று நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. உமது பிள்ளைகளை உமது சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஆமென் வேதனைப்படுகிற இடத்துல, இவர்கள் யாரெல்லாமோ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இடத்துல அந்த சத்துருக்களின் கண்களுக்கு தயவுண்டாக்குவேன் என்று சொன்னீரேன். அந்த வார்த்தையினாலே உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you.